அடுத்த ஸ்பெஷல் கேட்டகரி வந்து நம்மளோட விமன், எஸ்பெஷலி பிரெக்னென்ட் விமன். ஸோ பிரெக்னென்ட் விமன்ல நார்மலாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ப்ரீதிங்ல இஷ்யூஸ் வரலாம், இல்லை ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வரலாம். ஸோ இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸை இவங்க வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்ன பண்ணா அந்த குவாலிட்டி ஸ்லீப் வரது வந்து என்ஷூர் பண்ணலாங்கிறத பத்தி சொல்லுங்களேன். ஓகே, ஸோ ப்ரெக்னன்சியில் வந்துட்டு ஸ்னோரிங் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட் காமனாக அவ்வளோ தூரம் பார்க்கறது இல்லைன்னா கூட, பட் டெஃபினெட்லி அதோட ப்ரிவிலன்ஸ் வந்து 10-15% வந்துட்டு இருக்குது. ஸோ எதனாலன்னா ஆப்வியஸ்லி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வெயிட் கெயின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆஸ் த ட்ரைமஸ்டர் கோஸ் பை ஒரு வெயிட் கெயின் இருக்கும், இல்லை ஒரு ஃப்ளூயிட் ஓவர்லோட் இருக்கும், இல்லைன்னா அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்கும் தட் கேன் புஷ் த டயஃப்ரம் அப். அதனால ஒரு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ ஆஸ் சச் அந்த ஃப்ளூயிட் ஓவர்லோட் இருக்கிறதுனாலே வந்துட்டு பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி ஆல்சோ அந்த ஸ்னோரிங் வந்துட்டு கண்டிப்பாக வரலாம். செகண்ட் வந்துட்டு ப்ரெக்னன்சி டைம்ல ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இன்சாம்னியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம், தூக்கமின்மை, அது ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும். ஸோ அதுக்கும் ரீசன் வந்துட்டு இப்போ நார்மலாக ஃபிசியாலஜிக்கலி வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்துட்டு பாடியில் ஹேப்பன் ஆகிறதுனால, அண்ட் ஆல்சோ நைட் டைம்ல வந்துட்டு பிகாஸ் ஆஃப் அகெயின் த ஒபிசிட்டி அண்ட் திஸ் அப்டாமினல் டிஸ்டென்ஷன், இது எல்லாமே இருக்கிறதுனாலுமே வந்துட்டு அந்த இன்சோம்னியா ப்ரிவலன்ஸ் வந்துட்டு ப்ரெக்னன்சியில் இருக்கிற ஒரு விமனுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாகவே இருக்கு. இன்னொரு மோஸ்ட் காமனாக நாங்கள் ப்ரெக்னன்சியில் பார்க்கறது வந்துட்டு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ நைட் தூங்கும்போது ஒரு பெயின் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லைக் காலுக்கு அடியில வந்துட்டு இப்போ ஒரு க்ரீப்பி கிராலி ஃபீல்னு சொல்லுவோம், இப்போ ஒரு பூச்சி ஊடுற மாதிரி ஒரு ஃபீலிங், அது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். இது வந்துட்டு தூங்க விடாம வந்துட்டு பண்ணும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அனீமியா. ஸோ ப்ரெக்னன்சி டைம்ல அனீமியாங்கிறது இட் இஸ் வெரி வெரி காமன். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஆர்எல்எஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ ஒன்ஸ் போஸ்ட் டெலிவரி வந்துட்டு ஸ்லீப் குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். பட் இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஸ்டில் பர்சிஸ்டிங் ஈவன் ஆஃப்டர் 6 months after the delivery, so they definitely need a consult. So இப்போ pregnancy timeல வந்துட்டு இந்த தூக்கமின்மை இருக்கு அப்படின்னா வந்துட்டு so you have to follow few steps. அதுக்கு பேரு ஸ்லீப் ஹைஜீன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நைட்ல வந்துட்டு தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஃபோன் பார்க்கறது இல்லை டிவி பார்க்கறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிட் நைட் ஸ்நாக்கிங் இதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக பண்ணக்கூடாது. அண்ட் நைட் எப்போ தூக்கம் வருதோ அந்த டைம்ல மட்டுமே வந்துட்டு லைக் பெட்டுக்கு போகணும். அண்ட் இதெல்லாம் பண்ணியும் வந்துட்டு ரொம்ப லைக் தூக்கம் டிஸ்டர்பன்ஸாவே இருக்குன்னு சொன்னா ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன் டைம்னு சொல்லுவோம். லைக் நார்மலா தூங்குறத விட ஒரு 1 hour கம்மியா தூங்குறது, ஸோ தட் அதுவே பை இட் செல்ஃப் இட் கேன் காஸ் அ பெட்டர் ஸ்லீப். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு யூ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி நைட்ல தூங்கும்போது காலைல சாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு தூங்கலாம். இல்லைன்னா நேரா படுக்கும்போது ரொம்ப மூச்சு முட்டுது, இல்லை நேரா படுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்னால வந்து தூக்கம் வரலைன்னா எதர் ரைட் லேட்டரல் ஆர் லெஃப்ட் லேட்டரல் ஒரு பக்கம் சைட்ல திரும்பி கூட வந்துட்டு